ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா 5 HP சோலார் வாட்டர் பம்ப் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருதுன்றதை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈபியோட நல்லாவே தள்ளுது. ஈபினாலும் லோ வோல்டேஜ் வரும். அண்ணா ஓகேவா? தண்ணி இங்கே பாருங்கண்ணா, இந்த பக்கம் பாருங்கண்ணா. ஓகேவா? கரண்ட்டும் நல்லா வருதா எதிர்பார்த்ததோட? இல்லை கம்மியாக வருதா? ஆ, எவ்வளோ டெலிவரிங்கண்ணா இது? எவ்வளோ டெலிவரி? 1.5 540 அடி. எந்த ஊருங்கண்ணா? எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டம். ஆ சரிங்கண்ணா. அந்தியூர். சரிங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், எதிர்பார்த்ததோடு நல்லபடியாக ப்ரெஷர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்ல அவுட்புட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா 10 பேனலே போதுமானது. 12 பேனல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா பக்கமும் விசாரிச்சுருக்காங்க. ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டாங்க. நம்ம ரேட்டு எல்லாரோட கம்மியாக தான் பண்ணி கொடுக்குறோம். நல்லா பெஸ்ட்டான பேனலு, நல்லா எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய பேனலு, வைப்ரேஷன் பேனல், 2 பக்கம் வேலை செய்கிற பேனலு. ஏன்னா 325 330 இந்த மாதிரிலாம் போட்டோம்னா அந்த அளவுக்கு ஈல்டு எடுக்க முடியாது ப்ரெஷரு. அதுக்காக தான் நம்ம இப்போ எல்லாமே 540 யூஸ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு தண்ணி ஒரு 3 HP 2 HP இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷரு, 2 inch டெலிவரி, நல்ல ப்ரெஷ். தண்ணி எப்படி இருக்குன்னு பிடிச்சி பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. லைட்டாக உப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஊர் பேர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 HP 3 HP இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 300 325 வாட்ஸு இந்த மாதிரி பேனில் போடலாம். அதுவே வந்து நீங்கள் 5 HP 7 HP இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா டைரெக்டாக 540 550 அந்த ரேஞ்ச் பேனல் போயிருங்க. போகிறதுலேயே மோனோஃபெரிக் பேனலோட வைப்ரேஷன் நல்லாவே எஃபிஷியன்சி நல்லாவே கொடுக்குது. நல்லாவே ஈல்டு தண்ணி நல்லாவே எதிர்பார்த்த அளவுக்கு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா எஃபிஷியன்சியாகவும் இருக்குது. 2 பக்கம் வேலை செய்கிறதுனால நல்லா வெளிச்சிருந்தாலே நல்ல ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றது பாலிகிஸ்டில் இதெல்லாம் கொஞ்சம்